Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. मराठी बोलू तुम्हाला हिंदी ना बोलता तर ऑब्वियसली ना मराठी बोलला आलंच पाहिजे ना मराठी बोलना है महाराष्ट्र में तो मराठी मराठी झालं पाहिजे क्यों भाई आलंच पाहिजे मराठी मराठी आना चाहिए भाई आलंच पाहिजे मराठी लिखा हुआ है तुम्हाला टच करू नका तुम्हाला टच करू नका मॅडम तुम्ही टच करू नका मॅडम टच करू नका तुम्ही मला तुम्ही टच அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்பையில் ஏர்டெல் டெலிகாம் நிறுவனத்தில் மொழி சர்ச்சை வெடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், விரிவான விவரங்கள் என்ன? அஸ்வினி வணக்கம். மும்பை மகாராஷ்டிராவிலே இந்த மொழி சர்ச்சை வெடித்திருக்கின்றது. மகாராஷ்டிராவில் பணிபுரிபவர்களுக்கு மராத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஏர்டெல் அந்த கஸ்டமர் கேர் அந்த நிறுவனத்திலே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் ஒரு இளைஞர், மராத்தியத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்றிருக்கின்றார். அவர் ஏர்டெல் ஷோரூமிலே சென்று மராத்தியிலே பேசியிருக்கின்றார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெண் ஊழியர் அவருக்கு மராத்தி தெரியாது என்பதனாலே ஹிந்தியிலே பதிலளித்திருக்கின்றார். ஆனால் அவர் தனக்கு ஹிந்தி தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே மகாராஷ்டிராவிலே வேலை பார்க்கும் போது நீங்கள் கட்டாயம் உள்ளூர் மொழியான மராத்தி தெரிந்திருக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் பணிபுரிந்து கொண்டு எங்கள் ஊர் மொழியை, எங்கள் உள்ளூர் மொழியை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எப்படி பணியாற்றலாம், எப்படி நீங்கள் பணியில் சேர்ந்தீர்கள் என்று வாக்குவாதம் நடத்தியிருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய மற்ற சக ஊழியர்கள் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார் என்றால், ஹிந்தி என்பது இந்துஸ்தான் லாங்குவேஜ், அதாவது ஒரு தேசிய மொழி என்ற ரீதியிலே அவர் கருத்து தெரிவிக்கிறார். எனவே இந்த மொழியை நான் எங்கு வேண்டுமானாலும் பேசுவேன் என்ற ரீதியிலும் அவர் பதிலளிக்கின்றார். ஆனால் இவர் விடாமல் தொடர்ந்து மராத்தியில் நீங்கள் கட்டாயம் பேச வேண்டும், மராத்தி முழுமையாக தெரியாமல், மராத்தியில் பதிலளிக்காமல், மராத்தியில் பேச முடியாமல் நீங்கள் எப்படி பணியில் சேர்ந்தீர்கள் என்று மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்கிறார். அந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் பெரும் வைரலாகி வருகின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மொழி சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில் இது தமிழகத்தில் மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த இந்தி ஆதிக்கத்தால் தங்களுடைய உள்ளூர் மொழி, தாய்மொழி அழிந்ததாக கருதக்கூடிய மராத்தி, கன்னடம் போன்ற மொழி பேசுபவர்களும் இந்த வீடியோவை எடுத்து அதிக அளவிலே பகிர்ந்து தங்களுடைய தாய்மொழி அழிந்து விட்டதாகவும் தங்களுடைய தாய்மொழியை மீட்டெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் பலரும் இணையதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.